ஹலோ எவ்ரிவன், அரிசி மாவில் வத்தல் பண்ணலாமா? நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணால் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அப்படியே எல்லாம் மாதிரி மெல்லிஸாக இருக்குல்ல, சூப்பராக வட்டாமல் வருது. வாங்க ப்ராசஸ் பார்க்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி மாவு, 2 டம்ளர் தண்ணியில் லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கனமான பாத்திரத்தில் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 9 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, 7 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல மாவு போட்டு லம்ஸே எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேங்க. பாருங்க, அரிசி மாவு நல்லா வேகணும், இல்லைன்னா கிராக்ஸ் வந்துடும். மாவு நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல பச்சை மிளகாய் பேஸ்ட், 1 ஸ்பூன் எள்ளு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. வத்தல் போட ஆரம்பிக்கலாம். வத்தல் போடும்போது காட்டன் துணி நனைச்சிட்டு போடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கக்கூடாதுங்க. மார்னிங்ல எடுத்துட்டு வெயிலில் வச்சிடலாம். பாருங்க எப்படி வருதுன்ட்டு. சூப்பராக அப்படியே மெல்லிஸாக இருக்குல்ல. வெயிலில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு வத்தல் பொரிச்சு பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.